ஓம். இன்றைய தலைப்பு முருகனும் அப்பரும். நடுவில் நேற்றைக்கு நம்ம செய்தொண்டராகி கேசவனாரை பார்த்தோம். இப்போது மறுபடியும் முருகனை பாடிய நால்வர் பெருமக்களிலே அடுத்த மிகப்பெரிய மூத்த நாயன்மாராகிய திருநாவுக்கு அரசர் என்று இறைவனால் பேரும் பெற்ற அந்த அடியர் அப்பர் சுவாமிகள் எப்படியெல்லாம் முருகனை தன்னுடைய திருமுறையிலே வழுத்தி வாழ்த்தி வந்தித்து வணங்கி இருக்கிறார் என்பதை நாம் இதில் சிந்திக்க வேண்டும். ஏன்னா நம்ம சிவபெருமானை மட்டும்தான் அவன் பாடியிருக்காங்க. சிவன் வேறு முருகன் வேறு அல்ல என்பதை முதலில் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவன் வேறு நேற்றுக்கே அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஆகவே பாம்பன் சுவாமிகள் கூறியதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். அதாவது சிவன் சக்திக்கு அந்நியமா சேயை உரைப்போர் பவம் பற்றி பாசறை கொள்வார்கள். சிவனுக்கும் முருகனுக்கும் வேற்றுமை இருக்குமானால், வேற்றுமை கற்பித்தார்களானால் அவர்களுக்கு நரகத்தில் ஒரு இடத்த சுவாமி ஏற்பாடு பண்ணியிருக்காராம். அப்படின்னா நம்ம இங்கே யாரும் நரகத்துக்கு நான் போகிறதான்னு சொல்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்படின்னா என்ன பண்ணணும்? சிவனையும் முருகனையும் வேறு என்று நினையாத ஒரு உள்ளம் அதாவது நெறிதந்த உள்ளத்தோடு நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதை பழக்குவதற்காக தான் அப்படிலாம் இதெல்லாம் எடுத்து வைக்கிறோம். தலைப்புகளெல்லாம் அப்படி அமைக்கிறோம். ஆகவே முருகனும் அப்பரும் என்பதை பற்றி பேச முத்தமிழிலே கரை கண்ட நம்முடைய சீடர் நம்முடைய உமாபதி அவர்கள் இங்கே உங்கள் முன்னாலே இருக்கிறார்கள். ஒன்றை சொல்லுகிறேன். இப்போதெல்லாம் கவிகள் என்று வருவார்களே, ஆனால் கவிகள் எல்லாம் உண்மையான கவிகளாக இல்லை. அந்த கவிஞர்கள் என்று பேர் எழுதிக்கிறாங்க. ஆனால் கேட்டால் புது கவிதை எழுதுறான். மரபு கவிதைலாம் அது தெரியல பாவம். மரபு கவிதையை கூட இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் புலவர்க்கு வெண்பா புலி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? புலவர்களாக இருந்தாலும் வெண்பாவை அந்த கலைகளெல்லாம் கெடாமல் பாடுவது என்பது ஆற்றல் வாய்ந்த புலவர்களால் மட்டுமே முடியும். எல்லாராலும் முடியாது. சார் அப்படியா உண்மையா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு உண்மையை சொல்கிறேன். விருத்தப்பாக்கள் ஆயிரம் பாடியிருக்கிறார் நமது கண்ணதாசன், திரைப்பட கவிஞர். ஆயிரம் பாட்டு பாடியிருப்பார். ஆனால் அவர் வாழ்நாள் முழுவதும் பாடிய வெண்பாக்களின் எண்ணிக்கை என்ன தெரியுமா? மொத்தம் 11 தான் பாடினார். 11 வெண்பாக்கள் மட்டுமே பாடுறான்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருவார் வெண்பா பாடுறதுக்கு. புலவருக்கு வெண்பா புலி என்பது தெரியுதில்ல. ஆகவே வெண்பா பாடுவதே கடினம் என்று சொன்னால் பார காவியங்கள் பாடுவது இன்னும் கடினம். 4286 பாட்டு பாடினார். அதுதான் பெரிய புராணம். சேக்கிழார் பாடினார். காவியங்கள் பாடுவது இன்னும் கடினம். இதையெல்லாம் விட மிக அதிகமான கடினமான ஒரு கவி இருக்குமானா, கவி அமைப்பு யாப்பு இருக்குமானால் அது வேற ஒன்றும் இல்லை. கலம்பக கவி என்பதுதான் மிக கடினமான ஒன்று. வெண்பா பாடுறதுக்கே இது தலையால் தண்ணி கொடுக்கிறான். நான் உதாரணங்கள்லாம் சொன்னேன். கலம்பகம் பாடுவது என்பது அவ்வளவு எளிதல்ல. அதில் 18 உறுப்புகள் வரணும். அந்த 18 உறுப்புகள் இன்னும் சொல்ல போனால் அது தற்காலத்தில் இருக்கிற அந்த மரபுகளோட, தற்காலத்தில் இருக்கிற சொற்களோட இதெல்லாம் வச்சு அமைக்கணும். அந்த 18 வகையான உறுப்புகள்லாம் பாடுறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் ஆளே கிடையாது என்று நீங்கள் சொல்லலாம். இதோ நான் இருக்கிறேன் என்று முன்வந்து நிற்பவர் தான் நம்முடைய உமாபதி அவர்கள். பொல்லா பிள்ளையார் கலம்பகம் என்ற ஒரு கலம்பகத்தை பாடி தந்துள்ளீர்கள். மிகப்பெரிய ஒரு பேராசானாக நம் முன்னால் இருக்கிறார்.
அவர்கள் இப்பொழுது முருகனையும் அப்பர் இரண்டு பேரையும் இணைத்து இவர் எப்படி முருகனை அப்பர் சுவாமிகள் போற்றி இருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக அவருக்கு தெரிந்த அந்த சொன்னார்ல ஏற்கனவே நான் என் பயத்தில் முடிச்சு பண்ணார். அந்த அளவில் அது நமக்கே கூட சில நேரம் பயமாக இருக்கும். திடீர்னு மழை ஏதாவது பெஞ்ச ஒரு பயம். அதனால் குறித்த நேரத்தில் நம்ம நிறைவு செய்தோமானா கடவுளுக்கு சந்தோஷமாக இருக்கும், கேட்டவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். விட்டுட்டா இருப்போம் அப்படின்ட்டு. சரியா ஆரம்பிச்சலாமா? ஞான சம்பந்தம் என்ற தன்னுடைய பேருக்கு முன்னாலே தமிழ் என்ற அடைமொழியை முதலாக வைத்துக் கொண்டவர், தமிழ் ஆகரம் என்று வைத்துக் கொண்டவர். தமிழ்னாலே பல அற்புதங்களை நிகழ்த்தியவர். தமிழோட ஒரு நிறைய தொடர்பு. தமிழ் வழங்கும் நிலத்திலே நான் செல்ல மாட்டேன், இங்கிருந்தே நான் கேதாரத்தை பாடிடுறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப தமிழோட அவ்வளவு உறவு இருக்கிறது. தமிழ் வேதம் பாடினார், தாளம் பெற்றார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். தமிழ் வேதத்தோட பிரதிநிதியாக இருப்பவர் அவர் என்ன சொல்றாரு, வடவேதத்தினாலே மூடப்பட்ட இந்த கதவை திறப்பதற்கு தமிழன் வரணும். இவரும் தமிழன் தான், இருந்தாலும் இனம் வேற, ஸ்மார்த்த பிராமணர் இல்லையா? அதனால தமிழ் பச்சை தமிழனாக இருக்கின்ற நாவுக்கரசர் அவர் சொல்வதுதான் தமிழ் வேதம் என்று இவர் அவரை புகழார். ஆனா நாவுக்கரசர் என்ன சொல்றாரு, திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடினார். என்னை விட அவர் உரைப்பா பாடுகிறார், ஒரு பாட்டிலே திறந்துச்சு கதவு அப்படின்னு இவர் அவரை புகழார் இல்லையா? ஒருத்தர் புகழ்ந்து கொள்கிறார்கள். அதான் பணியுமாம் என்றும் பெருமை என்ற இலக்கணத்துக்கேற்ப இருவரும் திகழ்கிறார்கள். அதனால தமிழ் வேதம் நான் பாடுறது தமிழ் வேதம் தான் இல்லையா? பெருமான் என்னென்ன உள்ள எழுத்து கொடுக்கிறார்களோ வழிமொழிகிறேன். வழிமொழி திருவராயத்தில் கடைசி பாட்டில் வரும், அவர் உள்ள என்ன எழுதுறாரோ அதுதான் அப்படியே தமிழ்ல சொல்றேன் அப்படின்றார். இவர் பாடின தமிழ் வேதம் தான். இருந்தாலும் பச்சை தமிழனாகி இருக்கின்ற நாவுக்கரசு பெருமான் அவர்களுடைய வாக்கினாலே திறக்க வேண்டும். வடவேதத்தினால மூடப்பட்ட கதவு தமிழ் வேதத்தினால திறக்கப்பட வேண்டும் அப்படின்ற அவரும் ஒரு உத்தரவும் சொல்லக்கூடாது, வேண்டுகோள் விடுக்கிறார். அதை சிறமேற்கொண்டு உத்தரவாக ஏற்றுக்கொண்டு அவர் பாடுகிறார். அப்பேற்பட்ட தமிழோட மிக தொடர்புடையவர் திருநாவுக்கரசர். இவ்வளோ போதும் அவரோட இல்லையா? முருகப்பெருமான்கிட்ட வருவோம். முருகப்பெருமான் நேற்று ஐயா சொல்லிட்டார், கண்ணிகர் மெய்யும் அந்த பாடலாம் சொல்லி மேற்கோள் காட்டி பெருமானுடைய கண்ணு 18 கண்கள், அந்த ஒரு பிரச்சனை வருது. கண்ணிகர் மெய்யும் மெய்யெழுத்து 18, ஆனால் எல்லாம் 12 கண்ணுடைய பிள்ளை தோன்றும் தான் சொல்றோம் இல்லையா? அது என்ன சார், அது கணக்கு தெரியாது. 18 கண்ணுடைய பிள்ளை தோன்றும் சொன்னாக்கா அங்கே ஒன்றும் அந்த இலக்கணம்லாம் ஒன்றும் மாறாது, வெண்பா ஒன்றும் கிடையாது. அந்த விருத்தப்பா அந்த தாண்டகம் ஒரு எழுத்து முன்ன பின்னா இருக்கலாம். 18 கண்ணுடைய பிள்ளை தோன்றும் சொல்லிடலாமே, இந்த 12 கண்ணுடைய பிள்ளை தோன்றும் ஏன் சொன்னார்? கணக்கு தெரியலையா? இல்லை. 5 நிலங்களை என்ன சொல்றோம் நம்ம, முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை இதெல்லாம் இருக்கு. 5 நிலம் தான் உண்மையிலே. ஆனா என்ன சொல்றோம், 4 நிலம் தான் சொல்றோம். பாலையை ஒதுக்கி வச்சிடறோம் இல்லையா? ஏன்னா அது ரொம்ப வெப்பம் மிகுந்தது. அப்படியே அந்த பொய்யாமொழி பாடுவார், கள்ளிச்செடிகளும் அப்படியே பொறி பறக்குதுன்னு பாடுவார் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த வெப்பமான நேரத்தை அதை எதுக்காக போய் ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அதை ஓரம் கட்டிட்டு மற்ற 4 நிலங்கள் தான் ரொம்ப குளுமையாக இருக்கக்கூடிய நிலங்கள். அதனால அதை மட்டும் சொல்வது வழக்கம். அதுபோலத்தான் இது வெப்பமானது. முருகப்பெருமானுடைய நெற்றிக்கண் அதுவும் 1 2 கிடையாது, 6 இருக்கு. 6 நெற்றிக்கண்ணை பற்றி நம்ம நினைச்சாக என்ன ஆகுறது, நினைச்சாலே பகீர்னு இருக்கு. ஒரு நெற்றிக்கண்ணு திறந்தாலேயே எதிரில் இருக்க மன்மத சாம்பல் ஆகிடுறாரு சிவருமானோட அருளை. அப்புறம் நக்கீரர் மேலே ரொம்ப வெப்பம் தாங்க முடியல இல்லையா? அப்பேற்பட்ட நெற்றிக்கண் உமையம்மை கண்ணை 2 கண்ணை விளையாட்டா மூணு போது நெற்றிக்கண்ணினாலே தான் உலகம் பூரா ஒளி பரவி உயிர்கள் எல்லாம் வாழ்ந்தன என்று புராணம் சொல்கிறது. ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் இல்லையா? எப்போ என்ன செய்யணுன்றது அது தெரியும். இருந்தாலும் பெரும்பாலும் அது அழித்த பார்த்தாலே பயம். நெற்றிக்கண் திறக்கணும், குற்றம்னு சொல்லாம நெற்றிக்கண்ணால ஒரு பயம். அதனால ஏதோ அதுக்கு சொல்லணும். அதனால சுவாமியோடைய முகம் 2 கண்ணோடு நம்ம சொல்லிக்கலாம். நானிலம் எப்படி சொல்கிறோமோ அது போல 12 கண்ணுடைய பிள்ளை என்று சொல்கிறோம் என்று சொல்கிறோம். சரி,
அதனால 12 கண்ணுடைய பிள்ளை தோன்றும் என்பதற்கு அதுதான் விளக்கம். தமிழுக்கும் தமிழ் பெருமான், இந்த தமிழ் பெருமான் தமிழ் கடவுள் தான். அது நம்ம நிறைய நம்ம அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது விளக்கங்கள்ல ஐயா குருபிரான் தெளிவாக சொல்லிவிட்டார். அப்போ தமிழ் கடவுள் இவர் இல்லையா? தமிழில் புலவர்களோட எல்லாம் விளையாடுவார், பொய்யாமொழி புலவரோட விளையாடுவார். நீ பண்ண பாட்டு தப்பு, முட்டை, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை ஏற்கனவே ஐயா சரஸ்வதி விழாவை சொல்லியிருக்கார். இவர் தமிழில் கவிதை ஏற்றுவார். அப்புறம் சங்கம் காணும்போது திருவரம் எரித்த விரிசடை கடவுளும் குன்றம் எறிந்த குமரவேலும் பொதியின் முனிவரும் நிதியின் கிழவரும் எல்லாரும் சேர்ந்து சங்கம் அமைத்தார்கள், தமிழ் ஆய்ந்தார்கள். இதே தமிழுக்கும் முருகனுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. தமிழ்நாடு தமிழ் விருப்பன் இல்லையா? நூலறி புலவன், அப்பேற்பட்ட அந்த தமிழ். இவரும் தமிழ், அவரும் தமிழ். A is equal to B, C is equal to B, therefore ஆமாம் அது அப்படி. A is equal to C, சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான். அதுபோல அந்த 2 பேரும் தமிழில் இருக்கிறதுனால இவருடைய பாடல்களில் தமிழ் இருப்பது வியப்புக்குரியதல்ல. இல்லாமல் போனால் தான் கஷ்டம் இல்லையா? நல்ல காலம் நம்பி ஆண்டான் நம்பி கைக்கு அந்த 22 பதிகமும் கிடைச்சிது. அது நமக்கு கொடுத்துட்டார், அதுதான் நமக்கு வந்திருக்கு. இதில் முருகப்பெருமான் எங்கெங்கே இருக்காருன்னு 22 என்ன முழுசாக படிச்சுட்டு சொன்னேன்னா ஒன்றும் கிடையாது. முற்றோல் பண்ணால் கூட நம்ம மனசு எங்கெங்கேயோ போயிருக்கோம். தனிகமணி செங்கராய பிள்ளை என்ற ஒரு பெரியவர், அவர் தான் இந்த 12 திருமுறையில் 9 திருமுறை வரைக்கும் அந்த ஒளி நெறி கன்கார்டன்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸு கன்கார்டன்ஸ் இருக்குது, பைபிளுக்கு கன்கார்டன்ஸ் இருக்குது. அதுபோல் எங்கெங்கே என்னென்ன பொருள் என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அக்கு வேறு ஆணி வேற பிரித்து இதான் அவ்வளோன்னு காமிச்சிடுவார் இல்லையா? விநாயகரை பற்றி வரணும்னா ஒரு 5 பாட்டில் வந்துடுது. ஆனால் இவர் முருகப்பெருமான் ஒரு 22 பாடு, தமிழ் கடவுள் இல்லையா? அதனால 22 பாடுகளில் வருது. ஒன்றுனா பார்ப்போம். சில பாடலாம் குமரன் பிள்ளை, குமரனுடைய தாதை அப்படின்னு முடிஞ்சிடும். சிலது வேலன் தாதை அப்படி முடிஞ்சுதான், மாணிக்கவாசகர் டைப்பில் பாடுவார். சிலது கொஞ்சம் விரிவாக பாடுவார். விருநீர் பறவை சூரட்ட வேலன் அப்படின்னு பாடுவார் ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல சரவணத்தான் கைதொழுது சாருமடி. இந்த 2 விதமாக பார்க்கணும். ஒரு 22 பாடல்களில் 3 பாடல் மட்டும்தான் இவரோட அப்பா இவரோட பிள்ளை அந்த உறவு முறை சொல்லாமல் இந்த முருகப்பெருமான் அவரை வணங்குகிறார் அப்படின்னு 3 இடத்துல தான் வருது. இது ஒன்று வந்து சரவணத்தான் கைதொழுது சாருமடி, நீங்கள் அப்பா பிள்ளை உறவுலாம் சொல்லலை. அப்புறம் இன்னொரு இடத்துல குமரன் வாரணன் குமரன் வணங்கும் கலர் பூரணன், அந்த இடத்துல ஒரு வருது. இன்னொரு இடத்துல கோவாய இந்திரன் உள்ளிட்டாராக குமரனும் விநாயகனும் போற்றி செய்ப்ப, குமரனும் விக்கின விநாயகனும். ஆமாம், அது விக்கின விநாயகன்னா நீங்கள் வந்து விக்கின தமிழ் அர்த்தம் பண்ணிக்கூடாது. நிறைய கோவில்கிட்ட சாப்பிட்டார் சார் விக்கிச்சு விக்கின விநாயகன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கூடாது. அது வடமொழி விக்கின, அவருக்கு விக்கெல்லாம் வராது இல்லையா? ஒரு நகைச்சுவையாக சொன்னேன். அதனால் விக்கின விநாயகனும் பூவாய பீடத்து மேலயனும் பூமி அளந்தானும் போற்றி செய்ப்ப. அந்த திருப்புறம்பயம் என்ற தலத்திலே ஒரு தலைவி, இது அகப்பொருள் பாடல். இது அந்த அகப்பொருள் பாடலில் ஒரு தலைவி வாசல்ல வேடிக்கை பார்த்துன்னு இருக்கா. அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் போகுது, ப்ரொசிஷன் போகுது. பார்த்தாக்கா இந்திரன் வரான். எங்க வானலோகத்து இந்திரன் வரான். தனியாக வரல, அவனோட ஆளம்பு படையோடு வரான். கோவாய, அவன் தான் தலைவன், தேவர்களுக்கு தான் தலைவன். கோவாய இந்திரன் உள்ளிட்டாராக. அதுக்கப்புறம் இன்னொரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்துக்கு யார் தலைவர்னாக்கா நம்ம முருகப்பெருமான் தான். குமரனும் விக்கின விநாயகனும் பூவாய பீடத்து மேல் அயனும், தாமரை மேல உட்கார்ந்து இருக்கிறது பிரம்மா, அவர் பக்கத்தில் வர்றார். பூமி அளந்தானும்
மொத்த பூமி அளந்தவரை இங்க புறம்பயம்ல ஒரு மூவாரமா வந்து இருக்காரு. பூமி அளந்தானும் சும்மா வரல, ஹர 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 சம்போ மகாதேவா அப்படின்னு போற்றி செய்ப்ப சிவருமான புகழ்ந்து கொண்டே வருகிறார்கள். பாவார்ந்த இன்னிசைகள் பாடி ஆடி இந்த கூட்டம் என்ன பண்ணுது? பாடுறது மட்டுமில்லாமல் ஆடிக்கொண்டே வருகிறார்கள். நடனம் பாரிடமும் அது மட்டும் இல்லாமல் குரட்பூரங்கள் பூதங்கள். பாரிடம்னு சொன்னாக்க கணங்கள், பூத கணங்கள். பூதங்களுக்கு பாரிடம்னு பேர். பார் கூட்டல் இடம்னு பிரிக்கூடாது அந்த வார்த்தையை, அது ஒரே சொல்லது பாரிடம். பாரிடமும் தாமும், தாமும்னா இங்க சிவபெருமான், கடைசியா வர சிவபெருமான். தாமும் பறந்து பற்றி அப்படியே இந்த தெருவை பூரா அடைச்சிக்கிட்டான். தெருவடைச்சான் தேர்னு ஒன்று இருக்கு, நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. தெருவை அடைச்சி இருக்கும் அப்படியே அந்த காரைக்கால் அந்த பகுதியில் இருக்கும். அது மாதிரி தெருவை பூரா அடைச்சிக்கின்னு அந்த கூட்டம் வருதான். வந்த பாரிடமும் தாமும் பறந்து பற்றி வந்து கொண்டே இருக்கும் போது பூவார்ந்த கொன்றை, அங்க சிவபெருமான் என்ன அடையாளம்? கொன்றை மலர் தான் அடையாளம். கொன்றையான் அப்படின்னு சொன்னாக்கா அது சிவபெருமானை குறிக்கும். அதுபோல கடம்பன் என்று சொன்னாக்கா முருகப்பெருமானை குறிக்கும். அவருக்கு பல மலர்கள் உண்டு இல்லையா? இப்போ ஐயா பாடினார் சீர்பாத வகுப்பு, அதிலே வருது என்னென்ன மலர்கள் அவருக்கு பிரீதியானது, அதெல்லாம் வருது. செட்சி நான் கொண்டாந்துருக்கேன், கடைசியாக கொடுக்குறேன். செட் வெட்சை, வெட்சி, வெட்சி பூ, அது நீட் நீட்டாக இருக்கும் முழு பார்க்கறதுக்கு. வெட்சி பூ, குரா மலர், நீப மலர். நீபம்னாக்கா கடம்பு, ரெண்டு பேர் அதுக்கு. நீப மலர் கடம்புன்னு பேர். அந்த கடம்பு வந்து லேசில் வகையில் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. வெற்றிப்பூ எங்கே வேணாலும் பார்க்கலாம், தோட்டத்தில் அங்கங்கே வச்சுருப்பாங்க. பல மலர்களில் எடுத்து கொண்டு கொடுப்பவர் நம்ம நமச்சிவாய அவர்கள் தான் இல்லையா? இந்த மலர் ஓணுனாக்கா டக்குன்னு அடுத்த 7 நாள் கொண்டாந்துருவார். அப்பேற்பட்ட அரிய பக்தர் முருகன், முருகநாயனார் போல இருக்கின்ற நமச்சிவாயம். வெற்றிப்பூ இல்லையா? வெற்றிப்பூ அவருக்கு பிரீதியானது தான், சிறப்பாக இருக்கும். ஆனால் கடம்பு தான் முருகனுக்கு அடையாள மலர் என்று சொல்லக்கூடிய அளவிலே எப்படி சிவபெருமான கொன்றை மலரோ அதுபோல இவருக்கு கடம்பன், கடம்பன் என்ற பெயர். நங் கடம்பனை பெற்றவள் பங்கினன் வருதா? ஆமா. உடம்பெனும் மனையகற்றுள் உள்ளமே தகழியாக, உள்ளமே தகழியாக. இந்த உடம்பு இந்த உடம்பை பெற்றாக்கா நாம் எதுக்கு இந்த உடம்பை பெற்றோம்? ஔவையார் சொல்றாங்க ஞானக்குரல்ல, உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக வரக்கூடிய திரைப்படங்களை பார்ப்பது. அப்படியா? உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் ரவா லட்டு சாப்பிடுவது. அப்படியா? உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் சீட்டாட்டம் ஆடுவது. உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. சிலிண்டர் பிளாஸ்டர் நீங்க போட்டுக்க, ரொம்ப சபையில் சொல்ல முடியாது. ஆனா அவை பாட்டினா சொல்றாங்க, உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை காண். எப்படிப்பா காண்றது? உள்ளமில்ல உத்தமனை எப்படி பார்க்கறது? கண்ணை மூணா ஒரே இருட்டா இருக்கு. வழி சொல்றாரு நம்ம அப்பர் சுவாமிகள் இல்லையா? உடம்பெனும் மனையகத்துள் உள்ளமே தகழியாக. உடம்பு, இந்த உடம்பு தான் வீடு. அந்த வீட்டுக்குள்ள நம்முடைய மனம்தான் தகழி. தகழின்னா அகல் விளக்கு. ஆனால் ரொம்ப பழைய தமிழ், தூய தமிழ் சொல்றார். தகழி அகல் விளக்கு. அதுல பசுபோதம் என்பதை நெய்யாக விட வேண்டும். பாடல் தான் நீங்க மேற்கோள் காட்டுறது நேரம் சீக்கிரம் முடிச்சாகணும், எல்லாம் எழுதி கொண்டாந்துருக்கேன். அதனால அந்த பசுபோதத்தை நெய்யாக விட்டு உயிரெனும் திரி மயக்கி பதி ஞானத்தை நெருப்பாக ஞானத்தையை ஏற்றி கடம்பமர் காலை தாதை கழலடி காணலாமே. கடம்பு, அந்த கடம்ப மலர் மேலே ரொம்ப பிரீத்தியாக இருக்கின்ற முருகப்பெருமான் அவர் காளை இல்லையா? காளை குமரேசன் என கருதி வருது இல்லையா? ஒரு காளை, காளை தாதை கழலடி காணலாமே, அவருடைய திருவிடை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார். கடம்பு மலர் அவருக்கு.
அது மாதிரி கொன்றையை இப்போ விட்டுறக்கூடாது. அந்த புறம்பயத்தை அந்த தலைவீட்டு அப்படியே வச்சிருக்கலாம். அந்த அந்த கதையில் அதெல்லாம் அந்த ப்ரொசிஷனை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த பெருமான் மேலே ஒரு காதல் கொள்கிறார். பூவார்ந்த கொன்றை, அந்த கொன்றையில் வண்டிகள்லாம் ஆர்க்கின்றதான். தேவர்களுடைய மலர் மாலைகளில் வண்டிகள் வராது. ஆனால் சிவபெருமான் அப்படி இல்லை. சூழ்த்து மதுகரமருளும் தாரோயை நாயடியன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் ஞானம் உன்னை பருவனே. வாழ்த்துவதும் வானவர்கள் தான் வாழ்வான் மனநின்பால் தாழ்த்துவதும் தாமுயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி சூழ்த்து மதுகரமருளும் தாரோயை நாயடியேன் பார்த்த பிறப்பு எடுத்துடுவான் ஞானம் உன்னை பருவனே. தேவர்களுக்கும் இந்த தேவதேவனுக்கு என்ன வேறுபாடு? அவர்களுடைய மலர் மாலையில வண்டிகள் ரீங்காரம் செய்யும். ஆனால் சுவாமியோட தார் மலரில் கொன்றை மலரில் வண்டு வந்து தங்கும் இல்லையா? அவர்களுடைய திருவடி பூமியில படாது. ஆனால் சிவபெருமானோட திருவடி பூமியில் சேவடி தீட்டிரம் காண்க வருதா? அவங்களுக்கு தேவர்களுடைய அவங்க ரொம்ப டம்பத்தோடு இருப்பாங்க. டம்பாயனம் பரமடம்பாயனவன் ரொம்ப டம்பத்தோடு. ஆனால் சுவாமி எளிவந்த பிறாங்க. முருகப்பெருமானும் சரி சிவபெருமானும் சரி அடியார்க்கு எளியவனாக இருக்கு. அதனால பெருமான் வந்துக்கிறார். பொறி வந்து ஆர்க்க போயினே இருக்காங்க. இந்த மாவட்ட மனசாட்டு போயினே இருக்கு. பின்னால சிவபெருமான் மேல காதல். அகத்துறையில் அவரோட விசிட்டிங் கார்டு கொடுப்பாரா? அவர் எங்க இருக்காரு, போயினே இருக்காரு, எங்க போறாரு, வீட்டை விட்டு போக முடியாது, பெற்றோருடைய கட்டுப்பாடு. இந்த பெருமான் மேல நான் எப்படியாவது அவருக்கு பார்த்து பிடிச்சாகணும். அவருடைய திருவடியிலே ஐக்கியமாக வேண்டும், அவரை நான் தலைவனாக கொள்ள வேண்டும், அவரை மணக்க வேண்டும். அதெல்லாம் பல கற்பனைகள் ஓடிக்கின்னு இருக்கு. எங்க இருக்காருன்னு அட்ரஸ் தெரியல. இவருடைய உள்ள குறிப்பை தெரிந்து கொண்டார் சிவபெருமான். புறம் பயம் நம்மூர் என்று போயினாரே முடிச்சிட்டார். அப்புறம் சுவாமிகள் அந்த ஒரு அழகு பாருங்க. புறம் பயம் என் ஊர் அப்படின்னு சொல்லல, புறம் பயம் எம் ஊர். ஏன்னா கூட சேர்ந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் இலக்கணம் படிச்சுக்கணும். ஏன்னா இலக்கணம் இல்லாமல் நீங்கள் படிச்சுன்னு வைங்க, இலக்கணம் படித்தாக்கா தலக்கணம் வரக்கூடாது. இலக்கணம் படித்தாக்கா பெரியோர்கள் அதெல்லாம் கருவி நூல் தான். அறிவு நூலுடைய அர்த்தத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். எழுத்தறிய தீரும் எய்தகமை தீர்ந்தக்கால் மொழித்திறத்தின் முத்தறுப்பான் ஆகும். மொழித்திறத்தின் முத்தறுத்தம் எல்லோன் முதல் நூல் பொருள் வந்து கட்டறுத்து வீடு வரும். வீடு பேர் பெறுவதற்காக அறிவுநூல் கற்க வேண்டும். அந்த அறிவுநூல் கற்பதற்காக கல்வி நூலாகிய இலக்கணமும் தர்க்கமும் நிகண்டுகளும் படிக்க வேண்டும் இல்லையா? கடைக்கோள் போடணும். கடைக்கால் போட்டு அப்படியே வாழ்ந்துடக்கூடாது. அதுக்கு மேலே வீட்டை கட்டி வாழணும் இல்லையா? கடைக்கால் போல இந்த இலக்கண நூல்கள், தர்க்க நூல்கள், நிகண்டு போன்ற நூல்கள் தான் அந்த கருவி நூல். அதுக்கு மேலே வீட்டை கட்டினா அது அறிவு நூல். அதில் அப்போ தான் வாழ முடியும். சில பேர் வேற இலக்கணம் மாத்திரம் படிச்சு தலைக்கணத்தோடு தெரியுமா கூடாது. எழுத்தறிய தீரும் எழுத்தகமை என்று பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் எழுத்தறியார் கல்வி பெருக்கம் அனைத்தும் எழுத்தறிவார் காணின் இழையாம் நன்னறியில சிவபிரகாஷ் சுவாமிகள் சொல்றார் இல்லையா? ரொம்ப நிறைய நூல் படிச்சிருப்பான். ஒன்றும் இலக்கணம் ஒன்றும் தெரியலன்னு வைங்க. ஒரு சில நூல்கள் மட்டும் சிவஞான போதம், சிவஞான சித்தியார், ஒரு 4-5 திருக்குறள், தண்டபலின் மேலாம் திறந்து ஒரு 6 நூல் மட்டும் படிச்சுப்பான். ஆனால் இலக்கணத்தில் புலியாக இருப்பான். அந்த நூல் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டாக்கா நீ கோடானு கோடி நூல்கள் படித்தவங்க கூட இவங்ககிட்ட வாலாட்ட முடியாது. எழுத்தறியார் கல்வி பெருக்கம் அனைத்தும் எழுத்தறிவார் காணின் இழையாம். அதனால இலக்கணம் தெரிஞ்சு படிக்கணும். இதில் என் ஊர்னு சொல்லலை, என் ஊர்னு சொல்லலை. ஆனால் தன்மை பன்மை ரொம்ப இலக்கணம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் இங்கிலீஷில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் இல்லையா? எல்லாம் பேசிக் கிராமர் தான், ரொம்ப பெருசாலாம் போல. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் தன்மை பன்மை அது என். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் எம் அவர்னு பேர். நான் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் பர்சன், ஐ, மை அப்படின்னா எம். அது வந்து அவர்னு சொன்னாக்கா எம். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் ரெண்டு மட்டும்தான் ஆங்கிலத்தில் இருக்கு. ஆனால் தமிழில் இன்னும் அதிகமாக போச்சு. உழைப்பாட்டு தன்மை பன்மைன்னு ஒன்று வந்தது இல்லையா? அது வேற இலக்கணத்தில் இருந்தா இருக்கான்னு தெரியல. அவரில் வந்து ஒன்று தான் இருக்கு. அவர் எல்லாத்துக்கும் அவர் தான். இப்போ ஒரு நண்பர்கள் 2 பேர் இருக்காங்க. மதுரையில் ஒரு நண்பர், சென்னையில் ஒரு நண்பர். ரொம்ப நாளாக அவங்க வாலிய நண்பர்கள்.
பிஹெச்டி வரைக்கும் ஒன்றா படித்தாங்க. சென்னையில் செட்டில் ஆகிட்டார். மதுரையிலேருந்து வேலை விஷயமா இங்கே சென்னைக்கு வர்றார். வரேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் தகவல் சொல்லிட்டார். உடனே எல்லாம் ஒரு நல்ல லாட்ஜாக பார்த்து சொல்லுப்பா. அது போய் நான் தங்கணும் ஒரு 10 நாள், எனக்கு அங்கே டியூட்டி இருக்குது, வேலை, சில இடத்துக்குலாம் போகணும், ஆஃபீஸ் விஷயமா வரணுன்னு. ஏண்டா அவர் என்ன சொல்லார், நீ ஏன் லாட்ஜில் போய் காசு கறியாக வேஸ்ட் பண்ணுற, அதெல்லாம் தேவையில்லை, நல்லா கடல் மாதிரி என் வீடு இருக்குது. என் வீடு இருக்குன்னு சொல்ல மாட்டார். என்ன சொல்ல, என் வீடுன்னு சொன்னாக்கா ஆணவத்தோடு இருக்கார், ரொம்ப பொசசிவ் நேச்சர், அந்த வீடு இவருக்கே சொன்னதும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். என் வீடுன்னு சொன்னாக்கா, எந்த வீடு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இவர் மனைவி, இவருடைய குழந்தைகள், பேரப்பிள்ளை, இது அதெல்லாம் சேர்ந்த மாதிரி என் வீடு. ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், எங்கள் வீடு. அவர் என்ன சொல்லுவார், நம்ம வீட்டில் வந்து தங்கிப்பா அப்படின்னு சொல்லுவார். நம் அப்படின்றது வருது. இந்த நம்மன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், அதில் உழைப்பாட்டு, அவரே உழைத்துக்கிறேன் சேர்த்துக்கிறார் இல்லையா. நம்ம வீடு, நீ தாராளமாக இங்கே வந்து தங்கு, உங்கள் வீடு மாதிரி எப்போ வேணாலும் வரலாம். நேற்று 10 மணிக்கு வந்தோடு கதவை தட்டினா அந்த உள்ளே வந்துடுவோம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கதவை இத்தனை மணிக்குள்ளே வரணும், ரொம்ப கட்டுப்பாடு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க வாடகை வீடு, ரொம்ப கட்டுப்பாடு இருக்குது. ஆனால் சொந்த வீட்டுக்காரனுக்கு அந்த கட்டுப்பாடுலாம் கிடையாது, எப்போ வேணாலும் வரலாம் போகலாம். அதுபோல் நீ எப்போ வேணாலும் வரலாம், வந்து போகலாம், எங்கே வேணாலும் ஆணி அடிச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எப்போ வேணாலும் சமையல் ரூம் வரைக்கும் போய் நீ ஒரே கண்டிஷன் அந்த வீட்டை வித்துட்டு போடக்கூடாது. ஆமாம், நம்ம வீடுன்னு சொன்னதுனால அந்த மதுரைக்காரன் என்ன பண்ணக்கூடாது, கொண்டாந்து பத்திரத்தை அது அப்படியே மாற்றி என் பேர் வந்து சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா. அது வந்து உபச்சாரத்துக்காக சொன்னது இல்லையா, உண்மைக்காக சொன்னதில்லை. ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம வீடு, அதுக்கப்புறம் நீ மதுரைக்கு போட்டோன்னா அது எங்கள் வீடு அப்படின்னு ஆகிடும் இல்லையா. அதனால நம் ஊர் அப்படின்னு சொல்வது இது நட்டா ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், உழைப்பாட்டு தன்மை பன்மை, உழைப்பாட்டுன்ற ஒரு வார்த்தை சேர்த்துக்கணும் இல்லையா. அதனால எம் ஊர்னாக்கா எனக்கு, இந்த இந்திரனுக்கு, இந்த சொல்லுங்க உழைப்பாட்டு என்று சொன்னால் அது சேர்த்துக்கணுன்றது ஒரு வகையில் என்ன சேர்த்துக்கணும்னு சொன்னா சொல்லி சேர்த்துக்கிறது வேற விஷயம், அவனையும் சேர்த்துக்கணும். அதான் அவனையும் என்னோடு சேர்த்துக்கணும், அதுதான் சொல்ல வரேன். அதனால தான் இதே மாதிரி தான் சம்பந்தரை சொல்லும்போது சேர்க்கிறார், எம்பிரான் சம்பந்தன் வருது, எம்பிரான் சம்பந்தன் இல்லையா. பாடல் உங்களுக்கு தெரியும், இவர் யாரு, நம்பியாரூர் இல்லை, இவர் பாடுற திருமூலர் சுந்தரர் பாடும்போது எம்பிரான் வந்துறார், எம்பிரான் சம்பந்தன். சில திருத்தொண்ட தொகை சரிதானமா பள்ளி சுந்தரன். அப்போ எம்பிரான் அப்படின்ட்டு சம்பந்தரை சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி நாங்கள்லாம் இறைவனோட சேர்ந்தவங்க, நாங்கள் ஒரு குரூப்பாக இருக்கிறோம், இது குரூப் மாதிரி, அதனால் எங்களுக்குள்ள அது என்பது போல எம்பிரான்னு சொல்றது. ஆனால் திருமூலரை சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, நம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஒருவர் மட்டுமல்ல, இது போல எல்லாரையும் சேர்த்து பாடிய ஒரு மிகப்பெரிய பெருமை திருமூலருக்கே உண்டு, என்னையும் சேர்த்துக்கிறாரு அவரு அப்படின்னு சொல்ற. அதுதான் அந்த நம் என்பதற்கு பெருமை. இந்த ஒரு நிமிஷத்தை நான் சேர்த்துக்கிறேன் என்னுடைய காட்டில். ஒரு நிமிஷம் நீங்கள் பேசுனீங்களா, அதனால நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். நேரத்தில் உஷாரா, மணியில் உஷாராக இருக்கணும்ல, மணியில் உஷாராக இருக்கணும். அதனால நம்ம ஊர் என்று போயினாரு. அப்போ அந்த தலைவிக்கு ஒரு ஆறுதல் வந்தது, நம்மளையும் சேர்த்துக்கினார். ரெண்டாவது தலைவிக்கு ஆறுதல் வந்தது, புறம்பயன் என்று சொல்லிட்டார், விஷ்ணு கார்டு கொடுத்துட்டார். அதனால அந்த இடத்துல குமரனும் விக்ன விநாயகனும் பூவார்ந்த பீடத்து மேலையனும் பூமி இழந்தானும் போற்றி சேர்த்த போனாலும் அந்த அவருடைய என்னுடைய ஊரை சொல்லிவிட்டார், நம்ம ஊர் என்று என்னை சேர்த்து கொண்டார், அந்த குறிப்பை அணிந்தார். அதனால்தான் திருநாவுக்கரசர் என்ன பண்ணாரு, நம் கடம்பனை, நம்மூர் என்று சொல்வது போல நம் கடம்பனை, நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன், அம்மையாக சேர்த்து கொண்டார். ஏன்னா சோறுமான் தான் பெற்றவள் இல்லை, இவரும் பெற்றவள் தான் இல்லையா. எல்லாம் ஒன்னா சேர்த்து எடுத்துக்கொண்டார். குஞ்சர முகற்கடைய கோவே கொஞ்சியுமை முத்தமிடும் பூவே என்று திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் பாடுவார். அதுபோல உமைக்கும் மகன்தான், பழையோர் குழவி
எல்லாம் வருது நம்ம சங்க இலக்கியங்கள்ல. அதனால அந்த பெருமானை பெற்றவள் பங்கினன் நன்கடம்பனை உடம்பெனும் மலையகத்துள் உள்ளமே கோயிலாக உள்ளமே தகலியாக அந்த பசும்போதனையை விட்டு திருமயக்கி பெருமானுடைய திருவடி காணலாம். திருவடி சொல்றார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு அருணகிரிநாதருக்கு அந்த பிள்ளையார் வயலூரில் எப்படி பாடணும் அப்படின்னு முருகப்பெருமானை பாடும்போது பக்கரவி சித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷியனும் உக்ரதுர்க முனிப பக்குவ மதத்தொடி மக்கோடு பட்டொடிய பட்டுரு விட்டொரு வடிவேலும் திக்கது மதிக்கவரு குக்கடு ரட்சத்தர் சிற்றடி முற்றியப்பன் இருதோறும் செய்ப்பதையும் வைத்து திருப்புகள் விருப்பமுடி செப்பனை எனக்கு ருட்டி மறந்தேனே பாடுறார் இல்லையா. நான் பாதி பாட்டு தான் சொன்னேன். அதனால எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய மயில், அவருடைய நீபம்னா கடம்ப மாலை, நீப மலர், அவருடைய கோழி கொடி குக்குடம், அவருடைய திருவடி, அவருடைய வேல் சூரனை அட்ட வேல், 7 விஷயங்களை வச்சு நீ பாடு என்று விநாயகர் பொல்லா பிள்ளையார் அருணகிரிநாதர் கட்டளையிட்டார். திருப்பூர் விருப்பமுடி செப்போடு சொல்றார். இந்த கொஸ்டின்ஸ் எதை வச்சு பாடணுன்றது இதெல்லாம் விஷயங்கள் ஏற்கனவே முன்னாடியே நம்ம அப்பருக்கு தெரிஞ்சிருக்க போடுறது இல்லையா. அதெல்லாம் கரெக்டாக பெரும்பாலும் எல்லாம் ஒத்து வருது. அவருடைய திருவடியை பாடுறாருனாக்கா பாடுறார். கடம்பமர் காலை தாதை கழலடி காணலாமே, கழலடி சொல்றார். கடம்பமர் காலை கழலடி காணலாம், அவருடைய தாதை கழலடி காணலாம், ரெண்டும் சொல்லலாம் இல்லையா. இவர் பாடும்போது திருவடியை சொல்லிட்டார். தோள்கள் அவருடைய கையை சொல்றார் இல்லையா. சரவணத்தான் கை தொழுது சாருமடி, அவர் கையை சொல்றார். கையினாலே தோல் எல்லாம் வந்துடுது. திருவடி வந்துடுச்சு, தோல் வந்துடுச்சு. கோழிக்கொடி பாடுறார். கோழிக்கொடியும் தாதை போலும் ஒரு பாடல்ல வருது. கோழியை பாடுறார். முன்னையார் மயில் ஊர்தி முருகவேல் தன்னையார் என்னில் தானோர் தலைமகன் என்னை ஆளும் இறைவன் என்கிறான் பின்னையார் அவர் பேரையில் ஆளரே, மயில் வந்துடுது இல்லையா. வேலை பற்றியும் பாடுறார். வேலன் தாதை பாடுறார். சூரட்ட விரிநீர் பறவை சூரட்ட, ரொம்ப விரிந்த அந்த கடலிலே போய் ஒளிந்து கொண்ட அந்த சூரனை அந்த வேலினால குத்தி 2 பிளவா ஆக்கி ஒரு பக்கம் சேவலும் ஒரு பக்கம் மயிலுமாக எடுத்துக்கொண்ட பெருமான் அதை சொல்றார். சமசூரவன் மாவை தறிந்த வேர் குமரன் தாதனர் கோலம்பம் மேவிய அமரர் கோயிலுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரர் லோகமதாளுடையார்களே அப்படி வருது. அதனால வந்துடுச்சு. வேல் வந்துடுச்சு, மயில் வந்துடுச்சு, கோழி வந்துடுச்சு, திருவடியை சொல்லிட்டார், கையை சொல்லிட்டார். 7 5 வந்துடுச்சு. நீபமலர் 6 வந்துடுச்சு இல்லையா. ஒரு பதியை சொல்லணும். செய்ப்பதிக்கு பதிலாக செந்தில சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், கொஞ்சம் தான் வித்தியாசம். வேற மற்ற 4900 பதிவும் கட்சி இருந்தால் எங்கன்னா செய்ப்பதியும் வயலையும் சொல்லியிருப்பார். நமக்கு கிடைக்காததுனால நாம் அதை நம்ம தவக்குறைவு என்று ஆறுதல் அடைய வேண்டியதுதான். அதனால அந்த பெருமான் எப்படி அருணகிரிநாதருக்கு கட்டளை வந்ததோ அதுபோல அந்த கட்டளைக்கு கொஞ்சமும் பிசகாமல் அவருடைய பாடல்களிலே வந்திருக்கு. இது போல நம்ம சுந்தரர் நாளைக்கு பேச போறாரு. சுந்தரருடைய இதில் அது மாதிரி வருமானு தெரியல. ஆனால் அருணகிரிநாதர் எப்படி பாடியிருக்காரோ அதே போல முருகனை வைத்து பாடுகை கிடைச்ச 72 பாடல்களே அதிலே வந்துருச்சு. சிலபஸ் பூரா கவர் பண்ணிட்டார் நம்ம அப்பர் சுவாமிகள் இல்லையா. ஒரே ஒரு விஷயம் நிறைவாகிய போது இன்னும் ஒரு 3 நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன். 4 நிமிஷம் கொடுத்துட்டாரு. நன்கடம்பனை பெற்றோர் பங்கினன், அந்த முக்கியமான விஷயம் வரப்போகுது. நம் 2 இடத்துல பாடுறார். அந்த உளப்பாட்டு தன்மை பன்மையை 2 இடத்துல சொல்றார். நம் கடம்பனை பெற்றோர் பங்கினன் வந்துடுச்சு. நம் செந்தில் மேய கள்ளி முதுகாட்டில் ஆடி கண்டாய், காலனையும் காலால் கடந்தான் கண்டாய், புள்ளி உழைமானின் தோளான் கண்டாய், புலியில் சேர் ஆடை புனிதன் கண்டாய், வெள்ளி மிளர் சடைமேல் சூடி கண்டாய், வெள்ளீற்றான் கண்டாய், நம் செந்தில் மேய வள்ளி மணாளருக்கு தாதை கண்டாய், வள்ளி மணாளருக்கு தாதை கண்டாய், மறைக்காட்டுறையும் மணாளன் தானே இல்லையா. அந்த வள்ளி மண நம்மன்றது செந்திலுக்கும் நம்மன்னு சேர்த்துக்கணும். நம்ம செந்தில் தாது நம்ம ஊர்ல இருக்கு.
தமிழ்நாட்டில் இருக்கு. நம் செந்தில், இந்தியாவில் வேற எங்கே கிடையாது. நம் செந்தில் மேய அங்கே விரும்பமாக இருக்கின்ற வள்ளி, நம் வள்ளி இல்லையா? வள்ளிமனா நம்ம தமிழ்நாட்டில் வெள்ளிமலை இருக்கு, அங்கே தான் அவதாரம் பண்ணாங்க. அதனால அந்த நம்ம வந்து வெள்ளிக்கம் சேர்த்துக்கணும். வள்ளி மணாளன் அவரையும் சேர்த்துக்கணும். வள்ளி மணாளருக்கு தாதை கண்டார். சில பேருக்கு அப்பாவால பிள்ளைக்கு புகழ், இன்னாரோடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. பிள்ளையினால அப்பாவுக்கு புகழ், இன்னாரோடைய அப்பான்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு கணவனால மனைவிக்கு புகழ், மனைவினால கணவனுக்கு புகழ். இங்க மனைவியால முருகனுக்கு புகழ் இல்லையா? வள்ளி மணாளன் அப்படிதான் சொல்றாங்க எல்லாரும். அந்த வள்ளி மணாளன் உண்மையில என்னுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி தான். அதை சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்கு ஒரு நிமிஷம் கேட்பீங்களேன்னு நான் விட்டுட்டேன். அதுக்காக நானே முந்திக்கிட்டேன். சரி, நம் கடம்பன். நம் கடம்பன் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போவோம். இந்த நம்மன்றது நம்ம தமிழர்கள், நாம தமிழ் கடவுள்னால கும்பிடுறோம். மற்றவங்களாம் கும்பிடுறாங்களா அப்படின்னு கேட்டால் கும்பிடுறாங்க. திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் சொல்றார், எப்படி கந்தர் அலங்காரம் இருக்கிறதோ அதுபோல சந்நிதி முறை, திருப்பூர் சந்நிதி முறையிலே முருகன் அலங்காரம் என்ற ஒரு நூல் இருக்குது. அற்புதமான நூல், அதிகமாக பரவல, பல அரிய செய்திகள் தான் அதுல இருக்கு. ஒரு கற்பனை சொல்ல பாருங்க, அந்த திருப்பூரில் இருக்கிற ஒரு குளத்துல ஒரு வெண்டாமரை இருக்கான், அதுல ஒரு அன்னப்பறவை உட்கார்ந்து இருக்கான். பக்கத்துல 2 வெண்டாமரை இப்படி இப்படி அஸ்தின்னு இருக்கான். இதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு கற்பனை தோணுது. அழகா சொல்றாரு, வெண்டாமரை மேலே அந்த சரஸ்வதி அமர்ந்திருக்கும் போது பக்கத்தில் இருக்கின்ற பணியாளர்கள் 2 பேர் வெண்கவரி வீசுவது போல அந்த இருக்கிறது. அற்புதமான கற்பனை. இதெல்லாம் வெளியே பரவணும். திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் அருளிய அந்த அலங்காரத்தை படிக்கணும். அதுல 8வது பாட்டில் சொல்றார், யார் யார் முருகனை வணங்குகிறார்கள் சொல்றார். திருக்குறள் வந்து தமிழுக்கே உரியது திருக்குறள் இல்லையா? வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்டு தமிழ்நாடு. இருந்தாலும் எல்லாரும் எங்க நூல் எங்க நூல் எங்க நூல் அப்படின்னு பிடிச்சிக்கிறான் இல்லையா? எல்லா மதத்துக்காரங்களும் என்னதுன்றான். முஸ்லிம்கள் எங்க நூல்ன்றான். எப்படி அவங்க நூல்னு கேட்டா ஆள் ஆரம்பிக்குதா அகர முதல்ல எழுத்தெல்லாம்ல இல்லான்னு வருதா, உலகின்னு முடியுது அந்த குரல், கூன்னு முடியுதா, ஆ இல்லா கு அல்லாஹ் கு. முதல் குரலே அந்த அல்லாஹ் வந்துட்டாரியா அப்படின்றார். 2வது குரல் எடுத்தாக்கா ஆஞ்சநேய பக்தர் வர்றார். வாளர்லன் எங்காலன்றான். பிள்ளையார் பக்தர் நாங்க சும்மா இருப்போமா, எங்காலும் வர்றார். விநாயகரும் வர்றார். உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து அதெல்லாம் ஒரு காமெடிக்காக சொல்றது. சரி, அதனால அது போல திருக்குறள் எல்லாரும் நானுமான எங்களோட நூல் என்று சொல்வது போல ஒரு திண்ணைப்பள்ளிக்கூடம் இருந்ததுனாக்க திண்ணைப்பள்ளிக்குள்ள ஆசிரியர் இருப்பார். அவருடைய மகனை உட்கார்ந்து பாடம் படிப்பார். அந்த ஊர் பிள்ளைகளை வந்து பாடம் படிப்பார்கள் இல்லையா? திருவள்ளுவர் அந்த ஆசிரியர் என்றார், சைவ சித்தாந்திகள் அந்த அவருடைய மகன் போல. இது வாரியார் சொன்ன ஓமை இது. ஏன்னா அவரே திண்ணைப்பள்ளிக்குள்ள அப்பாவிட்ட படிச்சவர், அந்த ஓமை சொல்றார். மற்ற சீடர்கள் மற்ற மாணவர்கள் எல்லாம் வேற்று சமயத்தோடு வேற்று இனத்தவர் போல. அதனால சிவபெருமானுக்கு முருகன் வந்து மகன்னாக்க அது போலதான். மற்ற சமயத்தவர்கள் மற்ற கடவுளர்கள் மற்ற சீடர்களை போல. இந்த ஓமை எல்லாத்திலையும் விரிச்சிக்கலாம். அதுபோல யார் யார் வணங்குகிறார்கள் முருகன் என்பதை ஒரு பாடலில் சொல்றார். கொங்கணர்னா யாரு? கொங்கண தேசம், கொங்கன் ரீஜன், மேற்கு தொடர்ச்சி மலையாள தேசம். பாமன் சுவாமிகள் மலையாளி என்றே சொல்வார், விழிப்பார் முருகப்பெருமானை. மலையை எங்கெங்க இருக்கோ அதை ஆளக்கூடிய மலையாளி. மலையாளின்னா ஏதோ கேரளாக்காரன் நினைச்சுக்கூடாது, மலையாளின்னா மலையை ஆளக்கூடியவன். அதனால முதல்ல அதை சொல்றார். கொங்கணர், அப்புறம் வடக்கு தேசப்பட்டார். ஆரியர், ஒட்டியர்னா ஒடிசா, ஒட்டியர், கோசலர் உத்தரப்பிரதேசம், கோசல நாடு. குச்சரர் நம்ம மோடியோட ஊரு குஜராத், குச்சரராம். சிங்களர் இந்த சிங்கள தேசம். கதிர்காமனா ஸ்ரீலங்கா, கதிர்காமா அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கு, முருகன் அவங்க வணங்குகிறார்கள். சிங்களர். சோனகர் அரேபியா. நான் ஐயாவுடைய அந்த தமிழர்
மாண்புகள், தமிழர் நயங்கள், அந்த இதில் எங்கெங்க ஈரானில் எங்கே இப்படிலாம் முருகனை வணங்குகிறார்கள், அதெல்லாம் நீங்கள் வாங்கி படிங்க. அந்த படத்தோட முருகப்பெருமான் மயில் மேல் அமர்ந்து எப்படி அவர்கள் வணங்குகிறார்கள் அதெல்லாம் இருக்குது அதில். சோனகர், வங்காளர், வங்காளர், ஈழர், அது இன்னொரு பகுதி. பூர்வ குடிகள் அவங்க தான் ஈழர். ஈழர்னா இங்கிருந்தே புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து அங்கே போனது கிடையாது. ஈழர்னு அங்கே இனம் இருக்கிறது, தமிழ் இனம், சிங்கள வேற்று இனம், பேரினவாதம் அது. அதனால ஈழர் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் வைக்கல, இடையில சோனகரையும் வங்காளரையும் வச்சுட்டார். ஏன்னா பின்னாடி பல வரும் தெரியும். அதனால சிங்களர், சோனகர், வங்காளர், ஈழர் ரெண்டு இனத்தை முதல்ல வச்சு ரெண்டு பிரித்து வச்சுட்டார். ஈழர், தெலுங்கர், குமாரசுவாமின்னு அவங்க வணங்குவாங்க. தெலுங்கர், கொங்கர், கொங்கு தேசத்தவர்கள், இதா கோயம்புத்தூர் அந்த பக்கம். அங்கர், அங்க தேசம், கர்ணன் ஆட்சி புரிந்த நாடு. அங்கர், கலிங்கர், அதே ஒடிசா தான். கலிங்கத்துல ரெண்டு இனம் இருக்கு, ஒட்டியர்னு இருக்கு, கலிங்கர்னு இருக்கு, கலிங்க இனம்னு இருக்கு. கர்நாடர், கர்நாடகா கட்சியா இங்க வந்துட்டார். கர்நாடகர், இதெல்லாம் முக்கியம் இல்லை. துருக்கர், துருக்கர்னா யாரு? துருக்கி தேசத்தவரும் சொல்லலாம், துருக்கர்னா துலுக்கர், முஸ்லீம்கள் சொல்லலாம். ஏன்னா அவருடைய காலத்திலே, சிதம்பர சுவாமிகள் காலத்திலே முஸ்லீம்கள் நிறைய பரவி வந்துட்டாங்க. துருக்கர் அவங்களும் முருகனை வணங்குகிறார்கள். அனைவருமே தங்கள் தங்கட்கிரம், எங்களுக்கு இறைவன் முருகன் தான், தங்கள் தங்கட்கிரை என்று கொண்டாடுவர். தங்கள் தங்கட்கிரை என்பர் போரி சரவண அனே திருப்போர் சரவணே என்று முடிக்கின்றார். போன நூற்றாண்டிலே நாடகம் இதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, சினிமாலாம் வர்றதுக்கு முன்னே. அப்போ அந்த நாடகத்தில் ஒருத்தர் டிஎம் காதர் பாட்ஷா, ஏன்னா துருக்கர்ந்து வந்ததுனால சொல்கிறேன், டிஎம் காதர் பாட்ஷா யூடியூப்பில் இருக்க, நீங்கள் எல்லாம் பாருங்கள். விரிவாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, டைம் 4 நிமிஷத்தை தாண்டி போயிட்டுருக்கோம். அதனால் அந்த காதர் பாட்ஷா என்பவர் அவர் பாடும்போது முருகனை தான் பாடுவார். முருகனை பாடிட்டு ஒரு 10 வரி முருகனை பாடிட்டு அதுக்கப்புறம் 50 வரி தேசப்பற்றி ஊட்டுகின்ற வரிகள் எல்லாம் பாடுவார். ஹார்மோனியத்தை இசைத்து கொண்டு, மைக்கெல்லாம் இல்லாத காலம், 5.5 கட்ட குரல் ஹை பிச்சில் பாடுவார். கடைசி வரியில் இருக்கிற வரிசையில் இருக்கிறவங்களும் கேட்கும். அப்பேற்பட்ட குரலுக்கு சொந்தக்காரர் அந்த பெருமான் தான் சொல்லணும். அவ்வளோ ஆற்றல் வாய்ந்தவர். அவர் பல முறை அவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு 40-50 முறைக்கு மேலே அரெஸ்ட் பண்ணி எடுத்து உள்ள வச்சாங்க. திரும்ப அவர் வந்துடுறாரு, அதே வேலை செஞ்சுன்னு இருக்கார். அதனால ஒரு பொய் கேஸ் போட்டாங்க. போட்டு நீ கொலைக்காரன், கொலை கேஸ் போட்டு எடுத்துட்டு போய் ஜெயிலில் போட்டான். அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் வாதாட்டத்துக்கு ஒன்றும் திறமை இல்லை இல்லையா, ரொம்ப ஏழை புலவர். அப்படி இருக்கும்போது அப்போ டிஎம் காதர் பாஷா என்ன பண்ணார், அவருக்கு வேற முருகனே நினச்சின்னு படுத்துறார், முஸ்லீம் தெரிஞ்சுங்க. அப்போ அந்த வெள்ளக்கார நீதிபதி என்ன சொல்கிறான், அவனை தூக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னிக் பண்ணிட்டான். எடுத்துன்னு போய் தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறாங்க. அப்போ கேட்குறாரு, காலை எழுப்பி 6 மணிக்கு காலையில் தான் போடுவாங்க தூக்குதான். காலை கட்டால் எழுப்பி உன்னோட கடைசி ஆசை என்ன? அப்போ அந்த காலத்தில் உண்டு கடைசி ஆசை. நம்ம ஊரில் ஒருத்தர் பெட்டில் மரணப்படுக்கையை படுத்துன்னு இருந்தார். உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்கணும்னு நினச்சின்னு இருக்காங்க மற்றவங்கலாம். ரொம்ப நேரம் கோமாவில் இருந்தார். திடீர்னு மூழ்கி வந்துடுச்சு. முருக பேர் சொல்லிட்டாருப்பா கடைசி நேரத்தில். என்னடா கடைசியில் ஒரு லா வருது, முருகலா ஒரு தோசை கொண்டா அப்படின்னு இவங்களோட கடைசி ஆசை. டிஎம் காதல் பாட்சாவும் அது மாதிரி முருகலா ஒரு தோசை கொண்டான்னு சொல்லியிருந்தான்னு வைங்க, ஒரு 10 தோசை எடுத்துமே சாப்பிட்டு எடுத்துமே தூக்க போட்டிருப்பாங்க இல்லையா. ஆனால் இப்படி அப்படி கிடையாது. என்ன ஹார்மோனியை பற்றி கொண்டாங்க, நான் முருகனை பற்றி கொஞ்ச நேரம் பாடணும், பாடி முடித்த உடனே என்ன தூக்கில் போடுங்கன்னு சொல்லிட்டார். உடனே எடுத்து போட்டார். சுருளி மலை மேலுலகுங்கேலா உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய சீலன் பசும் தொகை மயில் மீது ஏறி மலை மேலுலகும் வேலா. இது மாதிரி ரொம்ப ஐபிஎஸ்ல பாடினே இருக்காரு. 50 நிமிஷம் நேரம் போனதே தெரில, அது மாதிரி நேரம் போனதே தெரில. அந்த 1 மணி நேரத்துக்கு மேலே பாட்டார். எல்லாரும் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. இடையில போய் மறிக்க முடியல இல்லையா, ஐயா மாதிரி ஆளுங்க யாரும் அங்கே இல்லை. அதனால அவர் மட்டும் பாடிக்கிட்டே இருந்துட்டாங்க. உடனே பார்த்தார் அது ஆங்கிலேய நீதிபதி. பார்த்த உடனே அந்த அதிகாரிலாம் பார்த்தாங்க, டைம் பார் ஆயிடுச்சு, இன்னொரு தூக்கு போட முடியாது, ரூல் அதான். அப்போ
ஒரு நேரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா தூக்கு போட முடியாது. மறுபடியும் எடுத்துன்னு போய் ஆர்டர் வாங்கி அதுக்கப்புறமா தான் தூக்கு போடணும். மறுபடியும் இன்னொரு ஜட்ஜி கிட்ட போனாங்க. போட்ட உடனே ஏன் நீங்கள் இது மாதிரி என்ன லேட்டாக வந்தானா, அது தூக்கு போடுற லேட்டாக வந்தானா, அந்த செக் பண்ணுற மருத்துவர் லேட்டாக வந்தானா, என்ன எதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு கேட்டோடனே, இல்லைங்க ஒரு பாட்டு பாடினாரு, எல்லாம் மெய் மருந்து. அப்படின்னா பாட்டு அவனை கொண்டாயா மறுபடியும் பாடுவை அப்படின்னாரு. ஆமாம், அதே பாட்டு. கத்துங்கரை கடன் மீது நின்றவா, இது அத்தவரி. அதே பாட்டில் வேற ஒரு இது அந்த தேசபக்தி ஊட்டுற விஷயம் சொல்லல அவரு. கத்தின்கரை மீது கடன் மீது நின்றவா, பக்தரை காத்துடன் சிவபாலகன், முத்திநிலை தருபவனே, மோன வடிவானவனே, சத்தியமை பாலகனே, சண்முகா வா 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 பாடி. இப்ப இந்த ஜட்ஜும் அப்படியே கண்ணீர் விடுறார். பாருங்க, பாடுறவரே முஸ்லீமு. அந்த தீர்ப்பு அவர் என்ன பண்ண தீர்ப்பு இதெல்லாம் கேட்டு முடிச்சோடனே, இது மாதிரி பாட்டு பாடுறவன் உண்மையில கண்ணீர் வரும்படியாக பக்தி இருப்பவன் கொலை செய்திருக்க முடியாது. நீங்க போட்டது பொய் கேஸ், பொய் வழக்கு. அதனால இதை நான் டிஸ்மிஸ் பண்றேன். இவரை விடுதலை பண்ணினார். தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று அப்பர் சுவாமிகள் சொன்ன அந்த நெறியில நின்ற அந்த டி.எம். காதர் பாஷா, நம்ம டி.எம். சவுந்தரராஜன் தான் தெரியும். டி.எம். காதர் பாஷாவோட புகழ் எல்லாரும் பரப்புங்க. அந்த முஸ்லீம்கள் துடிப்பர், அவரும் எங்களுடைய இறைவன் என்று சொன்னார். அந்த முருகப்பெருமானுடைய இது என்னுடைய ஒரு நிமிஷம். அந்த அதாவது மேல்முறையீட்டில் அவருக்கு அந்த தூக்கு தண்டனையை உறுதிப்படுத்துவதற்காக அந்த நீதிபதி இருக்கார் பாருங்க, கடைசியில் சொன்னது போல அவர் விட்டுட்டார். இவன் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அந்த சொன்னவர் யாருன்னா வெள்ளைக்காரன் சொல்றான் சார். அவர் என்னன்னே தெரியாது, இது தமிழும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த நிலையிலே இந்த பாடலை கேட்ட உடனே அந்த வெள்ளைக்காரனே என்ன சொல்றாருன்னா, இவனால் எந்த காலத்திலும் இன்னொருவருக்கு துன்பம் செய்வதற்கு நினைக்க கூட முடியாது, ஆகவே நான் அவனை விடுவிக்கிறேன். இப்ப பாடினரு ஒரு இஸ்லாமியர், கேட்டவங்க நீதிபதி, விடுதலை பண்ண நீதிபதி ஒரு கிறிஸ்தவர், பாடப்பட்டவரும் சைவ சமயத்தை சார்ந்த முருகப்பெருமான். எல்லா மும்மதமும் சம்மதமாயிருக்கிறது. அதனால இது எப்போ போன நூற்றாண்டுல நம்ம தேனூர் வரகவி சொக்கலிங்கம் ஐயாவோட காலத்தில் நடந்தது. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தா ஒரு 78வது நாயன்மாராக வந்திருப்பார். இல்லை, அதுக்கு நடுவில் வாரியார் இருக்காரு. 79 வந்துருவார். 78 இல்லை, அவர் காலத்தில் 78 வந்திருக்கோம். ஏன்னா வாரியார் அதுக்கு அப்புறமா தான் வந்தார். இந்த காதர் பாட்சாக்கு அப்புறமா தான் வந்தார் வாரியார் சுவாமிகள். அப்படி இல்லை, சரி சரி, இந்த நம்பர்ல என்ன சரி 78 79 இவரும் ஜெயித்து வந்துடுற வரத்துக்கு உரிய அனைத்து தகுதிகளும் இவருக்கும் உண்டு. இருந்தாலும் அப்பவும் அடிச்சார்ந்து அடியாராக அவரை பாவித்து வணங்குகிறோம் என்பதாக சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு இருக்கேன். அதாவது உலகம் முழுக்க முருகப்பெருமானை வணங்குகிறார்கள் என்பதற்கான பல செய்திகளை நான் என்னுடைய நூலில் கொடுத்துருக்கேன். அதை கூட அவர் சொன்னார். தமிழ் நயம் தமிழ் தொன்மைன்றதுல அதில் எடுத்து காட்டியிருக்கிறேன். அதில் என்னென்னா, யாழிடின்னு ஒரு இடம் இருக்குது. அது எஸ்ஐ இப்போ சொல்கிற துருக்கின்னு சொன்னார் இல்லை, அந்த துருக்கி தான் அந்த பக்கத்தில் இருக்குது. அது இன்னும் மெசபடோமியான்னு பின்னால் வந்தது. அது அந்த இடத்துல யாழிடின்னு முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் இனத்தால். ஆனால் அவர்கள் இன்று அவங்க என்ன பண்ண, அவங்க இன்னைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா 3ஆம் நாள் சஷ்டி கொண்டாடிட்டு இருப்பாங்க. யாழிடிலே இருக்கிற முஸ்லீம்கள் அத்தனை பேரும் முழுமையாக முருகப்பெருமானுடைய அடியார்களாக இருக்கிறார்கள். முழுமையாக இப்போ சஷ்டி விரதம் இருப்பான், அது முஸ்லீம் இருப்பான். இன்னும் வேற்று மதத்தை பார்த்தாலே எஸ்ஐ என்ற ஒரு இன்னொரு முஸ்லீம் உடனே கொண்டுடுவான், ஷூட் பண்ணிடுவான். அந்த மாதிரி ஒரு நிலைமை இப்போ எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அங்கேயே இருக்கிறான். ஆனால் இந்த யாழிடி முஸ்லீம்கள் எல்லாம் முழுமையாக முருகனை வணங்குகிறார்கள். கிட்ட கூட வருவதில்லை அவர்கிட்ட, அவங்களை பற்றி தொடுவதே இல்லை இந்த எஸ்ஐ ஆட்கள்லாம். அப்படின்னா பாருங்க, எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த இடத்திலே சென்று முருகன் அவங்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு அற்புதமான செய்தி இது. அதுல நீங்க ஒரு காதலபட்சா சொல்றீங்க, எத்தனை பேர் இருப்பா அதுல?
பிறவி எனும் கடல் ஆழ்ந்திடுந்தோர் உனை தேடி அயர்ந்திடல் போதவலே உறவியின் மேனியுள் உறைவது காண்வழி காட்டினை கால் ஒரு காலும் விடேன் மறதியிலாயினும் மரணமில்லாதொரு வாழ்வுற உடலுடன் வானருளாய் இறையவனே மறை பொருளினே உயிர் உரையொளியே